ராகியை வச்சு இன்றைக்கி 2 விதமான ரெசிபி பார்க்க போகிறோங்க. ஒன்று வந்து கை குழந்தைங்களுக்கானது, இன்னொன்று வந்து எல்லாருமே ட்ரிங்க் பண்ணுற மாதிரி ஒரு ஹெல்த்தி ராகி ட்ரிங்க்கு. எதுக்குடா இவ்வளோ மெனக்கட்டிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ராகி மாவை போட்டுட்டு கஞ்சி காய்ச்சிடலாம்ல அப்படின்னு நினைக்கலாம். பட் குழந்தைங்களுக்கு வந்து டைஜஷன் ஆகாது. அதுவும் கை குழந்தைங்களுக்கு 7-8 மாத குழந்தைங்களுக்குலாம் டைஜஷன் ஆகாது. ஸோ அதனால அதுக்கு மேலே ராகி ஸ்கின்ல வந்து நிறைய ஃபைபர் இருக்கும். ஸோ அதை அப்படியே கொடுத்தோம்னா அந்த குழந்தைங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் டைஜஷனுக்கு. அதனால அதுலேருந்து பால் எடுத்து தான் நம்ம வந்து ராகி கஞ்சி காய்ச்ச போகிறோம் இன்றைக்கி. Welcome to my wife's kitchen. Every recipe here is made with love. ராகி வந்து நீங்கள் வெறும் பாலாவும் அரைச்சி கொடுக்கலாம். நீங்கள் 8 மாத குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 2லேருந்து 3 பாதாம் கூடவே வந்து 2-3 முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து வெறும் பாதாம் மட்டும்தான் ஆட் பண்ணி இதை ஊற வச்சுருக்கேன். இந்த ராகியை வந்து நீங்கள் முளைக்கட்டி வச்சு கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஊற வச்ச ராகியும் பாதாமையும் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ராகி பாலை வடிகட்டும் போது முடிஞ்ச அளவுக்கு டபுள் லேயர் வடிகட்டி இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதில் தோல் நல்லா அரைபட்டுரும். பட் உங்களுக்கு எவ்வளோ ஃபில்டர் பண்ணாலும் அந்த தோல் வந்து ஃபில்டர் பண்ண முடியாது. அதனால் வந்து டபுள் லேயர் ஃபில்டர் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒயிட் கிளாத் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை வச்சு வடிகட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு பியூராக நல்லா ஒயிட்டான ராகி பால் கிடைக்கும். ஒயிட் கிளாத் வந்து திக்காக இருக்கக்கூடாதுங்க. நல்லா மெலிசான துணி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி துணியாக எடுத்து யூஸ் பண்ணி வடிகட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வடிகட்டினதுக்கு அப்புறமா உங்களுக்கு இதில் பார்க்கும்போதே தெரியும் நல்லா வெள்ளை வெள்ளையாக இருக்கு இல்லையா. ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மீதி இருக்க பால் கூட வந்துடும். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடித்து எடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் டாப்பில் வச்சு மீடியம் லோ ஃப்ளேமில் வந்து கண்டினியூஸாக கிளறி விட்டுட்டே இருங்க. பால் வந்து ரொம்ப திக்காக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கிளற ஆரம்பிங்க. பால் ரொம்ப திக்காக வச்சுட்டு நம்ம கிளறணும் அப்படின்னு சொன்னால் சீக்கிரம் சுண்டி போயிடும். உங்களுக்கு ராகி பாலோட ஸ்மெல் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக பால் திக்காக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளறலாம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு வச்சதுக்கும் இப்போ பார்க்கும்போதே தெரியும் பால் வந்து ஓரளவுக்கு நல்லா திக்காகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம கை குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் கொடுக்கலாம். ஆற வைக்க இன்னும் கொஞ்சம் திக்காகுங்க. அதனால் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போது இது கூட நான் வந்து பனங்கல்கண்டு ஆட் பண்ண போகிறேன். பனங்கல்கண்டில் கல்லெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் ஆல்ரெடி நான் வந்து இதை கரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம காய்ச்சின ராகி பாலில் வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம். நீங்கள் பனங்கல்கண்டு இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லை கருப்பட்டி உங்களுக்கு எந்த ஸ்வீட் பிடிக்குமோ அந்த ஸ்வீட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட இதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. இது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஃப்ளேமை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிடலாம். இது கூட ஏலக்காய் சேர்த்து அரைச்சி எடுத்த தேங்காய் பால் வந்து 3/4 கப் அளவுக்கு நான் சேர்த்துறேன். தேங்காய் பால் சேர்த்து கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ தேங்காய் பால் சேர்த்தும் போது தேங்காய் பாலோட வாசம் வந்து நல்லா டாமினேட் பண்ணும். உங்களுக்கு தேங்காய் பால் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தேங்காய் பால் சேர்த்திக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம நார்மல் மில்கே வந்து காய வச்சு ஆறுனதுக்கப்புறமா இது கூட சேர்த்திக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ராகி கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது 2 விதமாகவும் பண்ணியாச்சு. இது வந்து முன்னாடி, அதாவது தேங்காய் பால் சுகர் இதெல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி, பனங்கல்கண்டெல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எடுத்ததுங்க. இது வந்து வெறும் ராகி பால், நல்லா திக்காக. இது வந்து 8 மாத குழந்தைங்களுக்குலாம் நம்ம கொடுக்கலாம். அந்தளவுக்கு திக்கான ஒரு ராகி. தேங்காய் பால் ஆட் பண்ணி பெரியவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா தேங்காய் பாலோட ஃப்ளேவர் நல்லா ஜாஸ்தியாக இருக்குங்க. இதே வந்து நீங்கள் நார்மல் மில்க் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ராகி பாலோட ஃப்ளேவர் வந்து நல்லா தெரியும். ஸோ உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து மில்க்கை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ப்ளேலிஸ்ட்டில் மறக்காமல் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்.